ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 பர்ஃபெக்ட் சைன் எபிசோட் 8 பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 7 இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஜிருட்டனை வெளியே மான்ஸ்டர்ஸ் தடுக்கிறதுக்கு நிறைய சோல்ஜர்ஸ் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அடிப்படை மியாவும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அவளும் எல்லா வேலையும் முடிச்சு டயர்டாக இருக்கா. அங்கே பக்கத்தில் பேர் வந்துட்டு நல்ல வேலை செஞ்சீங்க, நீங்கள் பேரியரும் கிரியேட் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல மியாவும் இல்லை நீங்களும் இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் தான் ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு முன்னாடி காட்சன் போட்ட வெத்து விட்டுங்க, இதை பார்த்தவொன்னு ஓடிடுவானுங்க. அதனால எனக்காக இவ்வளவு வேலை செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. அவளும் மனசுக்குள்ள அதை விட என்னோட ஆண்டு இல்ல காட்டிங்க வந்து ஹெல்ப் பண்ணது ஒரு பெரிய விஷயமா நல்ல வேலையா போச்சு. அவங்க மட்டும் வந்து வேலையை பிரிக்காம இருந்தா ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், என்னால சமாளிக்க முடியாம போயிருக்கும். இருந்தாலுமே எவ்வளவு நாளைக்கு எப்படி தாக்கு பிடிக்க போறோம்னு தெரியல. அதுவும் இல்லாம ஃபீலியா கிரியேட் பண்ண பேரியல ஒண்ணு இன்னைக்கு உடஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த உடச்சு போன பேரியரை காட்ட அதுல இருந்து ஒரு ஷேடோ வருது. ஒரு வாய்ஸுமே என்னோட ஷேடோ, எனக்கு செயின்ட் ஃபீலியாவை கொண்டு வா. இந்த சைடு ஃபீலியாவை தூங்கிட்டு இருக்க அந்த ஷேடோவுமே அவகிட்ட வருது. ஆனா செயின்ட் ஃபீலியா அதை உணர்ந்து செயின்ட் பர்னுங்கிற ஸ்பெல்ல போட அந்த ஷேடோவுமே மாட்டிக்குது. ஃபீலியாவும் நீ யாரு, உன்னை ஆரம்பிச்சா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த ஷேடோவை யாரும் அழிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா முன்னாடி காட்டின அந்த சர்ச்ல இருந்து வந்த எக்ஸாசிஸ்ட். அவளும் மிஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு ஹெர்சா நோட்டீஸ், நான் ஒரு எக்ஸாசிஸ்ட். ஃபீலியாவோ எக்ஸாசிஸ்டா? இந்த சர்ச் ஆஃப் கிரேமாக்ஸ்ல இருக்க டீமன் ஹண்டர்ஸ் தானே நீங்க? அந்த எக்ஸாசிஸ்டர்ஸ்லாவுமே மத்தவங்க சொல்ற மாதிரி நீங்க நிஜமாலே புத்திசாலி தான் போல. டீமனோட உலகம் நம்ம உலகம் நெருங்கி வந்துட்டு இருக்கு, அது உங்ககிட்ட வார்ன் பண்றதுக்கு தான் இங்க வந்தேன். ஆனா அவனோட ஷேடோ அனுப்பி இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. உடனே ஃபீலியாவும் நீ ஆர்ச் டீமன் அஸ்மோடியஸை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்க இதுகிட்ட அவளுக்குமே ஷாக்கா இருக்கு. ஹெர்சாவோ ஆமா, டீமன் உலகம் கிட்ட நெருங்கி வர சீலும் வீக் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த சீல் உடஞ்சு போச்சுன்னா ஆர்ச் டீமன் அஸ்மோடியஸ் திருப்பி ரிவைவ் ஆகிடுவான். அதுவும் இல்லாம அவனோட முதல் டார்கெட்டே நீ தான். இப்போ ஜெட்டுனே காட்டுறாங்க. மியாவோ இனிமேல்ட்டு ஒரு டிஃபென்ஸ் மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி பிரின்ஸ் பெர்னாண்டை பார்க்க போலான்னு இருக்கேன். நேற்று வர அந்த மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கும் பேரியரை கிரியேட் பண்றதுக்கும் கரெக்டா போயிடுச்சு, அதனால அவரை பார்க்கவே போல. இப்போ இவ்வளவு பிரின்ஸ் பெர்னாண்ட் ரூமுக்கு போலான்னு போவ அங்க பார்த்தா பிரின்ஸ் ஜூலியஸுக்கு சப்போர்ட் பண்ற நோபல்ஸ் வந்து அவளை தடுக்கிறாங்க. அவங்களும் மீட்டிங் ரூமுக்கு போற வழி இது கிடையாது, நான் கேள்விப்பட்டேன் நீங்க பிரின்ஸ் பெர்னாண்டை அப்பப்ப பார்க்க போறீங்களாமே. பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு எங்க ஜனவ இந்த மாதிரி இன்னொரு பிரின்ஸ் அப்பப்ப பார்க்க போறது பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்கல்ல. மியாவோ என்னோட ஃபியான்ஸோட பிரதருக்கு ரொம்ப உடம்பு முடியாம பார்த்தல, அதனால அவர் பாத்துக்க நான் போறேன். ஒரு செயின்டா இது கூட செய்யலனா எப்படி அப்படின்னு கேட்க இதுக்கு இந்த மார்க்கிஸோ ஓ அவ்வளவுதானா, நீங்க நிஜமாலே ஒரு நல்ல செயின்ட் தான், ஆனா அவரை அப்படியே விட்டு போறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அவர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பிடிக்கிறது அவரோட முடிவு, அதனால அதை நம்ம மதிக்கணும்ல. எதுக்கிட்ட மியா கோவப்படுறா. அவளு மனசுக்குள்ள நீங்க இந்த மாதிரி அவரை ட்ரீட் பண்ணதுனால தான் அவர் அந்த மாதிரி அடைஞ்சு கிடக்குறாரு. இந்த மாதிரி மியா கோவப்படுறத அவரோட பையனை நோட்டீஸ் பண்ணிட்டு சரி மீட்டிங் டைம் ஆச்சு வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆனா மீட்டிங் போனா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஷாக் இருக்கு. பார்த்தா அங்க பிரின்ஸ் பெர்னாண்டோ வந்திருக்காரு. ஜூலியஸும் பெர்னாண்டோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க பிரின்ஸ் பெர்னாண்டோ ஜூலியஸ் நான் கலந்து பேசு, உன்னோட அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்க. ஒரு ஜூலியஸ் பயந்துக்கிட்டு அண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இதை பத்தி மியாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஜூலியஸும் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே, நீங்க பெட்ல தானே இருக்கணும், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பிரின்ஸ் பெர்னாண்டோ என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நீ உனக்கு கவலைப்படாத, எனக்கு எதுவும் இல்ல, எனக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு. நம்மளோட அப்பா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்க இருக்காரு, அதனால அவரோட இடத்துல இருந்து கிரௌன் பிரின்ஸா என்னோட பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு இந்த நாட்டை பாத்துக்கணும்ல. இது கேட்ட உடனே அங்க இருக்க நோவல்ஸ்க்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. மியாவும் இவர் வெளியே வந்தது பெரிய விஷயம், ஆனா இவர் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜூலியஸ் வேற வெறுப்பேத்தினீங்கன்னா அவ என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாது. உடனே பெர்னாண்டோ சைலண்டா மியா கிட்ட இதுதான் நான் எதிர்பார்த்தேன், என்னோட பிரதர் இந்த மாதிரி கோபப்பட்டு முட்டாத்தனமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவான். பிரின்ஸ் பெர்னாண்டோ ஆனா நான் இதை எதிர்பார்க்கல, பர்னா கொட்டா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் அனுப்புறாங்க. ஆனா நீ அதை மறுத்துட்டியாமே. அந்த நாட்டோட ராஜா நம்மளோட அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு, அதனால அவர் ஹெல்ப் பண்ற சொல்றப்ப நம்ம ஏத்துக்கணும்னு சொல்ல ஜூலியஸும் இல்ல நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், அவங்க ஒன்னும் சும்மா அனுப்பல, அவங்களோட நைட்ஸ் அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா வேற ஏதாச்சும் பிளான் போட்டுருப்பானுங்க. அவங்களோட நைட்ஸ் அனுப்பிச்சு இந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. எப்படி மான்ஸ்டர்ஸ் அழிக்கப்பட போற ஒரு நாடை அவங்க டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ண போறாங்க. மிகவும் மனசுக்குள்ள பிரின்ஸ் ஜூலியஸை பார்த்து அவர் பயப்படுவார் நினைச்சேன், ஆனா தைரியமா பேசிட்டு இருக்காரு. உடனே அவரோட கை பார்க்க அவர் கையுமே நடங்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அவர் இனிமே பயந்து இருக்காருன்னு. ஆனாலுமே எனக்காக இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவருக்கு நானுமே ஹெல்ப் பண்ணணும். முன்னாடி நின்று சண்டை போடுறப்ப நானுமே கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஜூலியஸும் இந்த மாதிரி முடிவெடுத்தா எதுவும் நடக்க போறதில்ல, அதுவும் இல்லாம இதுக்குள்ள காரணம் ஃபீலியா தான். அவளோட சொந்த நாடு இந்த மாதிரி நிலைமையில இருக்கப்ப அவ மாறுதுகிட்ட அந்த நாட்டுல இருக்காப்பாரு. அவ இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டா, அதனால அந்த துரோகத்துக்கு அவளை அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கிட்ட மியா கோவப்பட்டு அங்கே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டா. இதை பார்த்து பெர்னாண்டோ உனக்கு என்ன சொல்றது, பர்னா கொட்டா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால குழந்தை மாதிரி சண்டை போடாம இந்த விஷயத்த இங்கே முடிச்சிடலாம், இன்னொரு நாளைக்கு இதை பத்தி பொறுமையா பேசுவோம் சொல்ல ஜூலியஸும் பிரதர் நீ ஒண்ணு இதுல பேசாத, இந்த மீட்டிங் முடிஞ்சவனே ஃபீலியோட அப்பா அம்மா மார்க்கெட் அண்ணன் ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் பறிமுதல் பண்ணுவோம், அந்த துரோகிக்கான பனிஷ்மெண்ட்டை அவங்க அப்பா அம்மா ஏத்துக்க போறாங்க. இதோட இந்த மீட்டிங் முடியுது. அது முடிஞ்ச அப்புறம் பிரின்ஸ் பெர்னாண்டோ என்ன மடிச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இவ்வளவு நேரம் அந்த மெடிசன் வேலை செஞ்சது பெரிய விஷயம். மீயாவோ இல்ல நீங்க ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க, எதுக்காகவே நீங்க நிறைய நாள் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு இவ்வளவு தைரியமா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்க நிஜமாலேயே சூப்பரா அங்க பேசுனீங்க. பிரின்ஸ் பெர்னாண்டோ அப்படியா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வீணாகல, ஆனா மியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ,
இப்போ இந்த விஷயத்த ஜூலியஸுமே ஃபீலியோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல, என்னது இவனோட சொத்துக்களை பறிமுதல் பண்றீங்களா, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த காரணம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஜூலியஸோ உங்களுக்கு இது நடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பிளானுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். பிரின்ஸ் பெர்னாண்டோ நான் அவனை வெறிப்பிச்சிட்டேன் அப்படின்னா அவன் கண்டிப்பா முட்டாள்தனமா ஏதாச்சும் ஒன்று செய்வான். இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு அவன் எப்படிப்பட்டவங்கிறத வெளியே காட்டணும். மியாவும் ஆமா இது ஒரு முக்கியமான விஷயம் தான், அதனால பிரின்ஸ் இதை அபிஷியல் ஆக்கிப்போம், ஏன் கூட சேர்ந்து சண்டை போட தயாரா இருக்கீங்களா. அவருமே எனக்கு தைரியம் கொடுத்தவன் நீ தானே, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்றாரு. இந்த சைடு அவளோட அதாச்சு பழைய சைண்டான ஹில்டகார்ட் காட்டுறாங்க. அவகிட்ட பியருமே ஒரு விஷயத்த சொல்றான். இப்போ கிங்டம் ஆஃப் போல்மன் அதாச்சு கிரேஸோட கிங்டம் காட்டுறாங்க. அவளோட வீட்டுல அவளோட அக்கா கிட்ட இந்த மாதிரி இந்த மேஜிக் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உங்க ஹெல்ப் வேணும்னு கேட்க, ஆனா அவளோட அக்காவுமே எனது ஃபீலியா பேச்சா கேட்கணுமா. கிரேஸும் ஆமா சிஸ்டர் எமிலியா, நான் ஏற்கனவே அப்பா கிட்ட இந்த பிளானை பத்தி பேசிட்டேன், அவர் உடனே நம்ம ராஜா கிட்ட போய் அந்த பர்மிஷனுமே வாங்கிட்டாரு. ஆனா அவளோட அக்காவுமே எனது ஃபீலியோட பேச்ச நான் கேட்கணுமா, அது நடக்கவே நடக்காது. கிரேஸ் மனசுக்குள்ள நான் அப்பயே நினைச்சேன் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு. என்னோட அக்கா எமிலியா ஃபீலியாவை ஒரு பெரிய ரைவலா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவும் அதுவும் இல்லாம இந்த கிங்டம் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எத்தனை செயின்ட் இருக்கோமே, இதுவே போதும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல அவளோட தங்கச்சிலான அதாச்சு கிரேஸோட மிச்ச அக்காவுமே பேசுறாங்க. அவங்களுமே மான்சர் வந்துட்டு இருக்குதான் தத்துட்டு இருக்கோம், ஆனா போக அது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கோம்ல. பக்கத்துல இருக்கவங்களும் எனக்கு தெரிஞ்சு நம்ம அக்கா எமிலியா ஃபீலியா பார்த்து பூர்வமா படுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா அப்படி பண்றது ஒரு செயின்டா தப்பான விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இதுகிட்ட எமிலியாவும் ஜேன் வாய மூடு, நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கல, சரி இந்த நாட்டு நல்லதுக்காக செஞ்சதான் ஆகணும், நான் செய்யறேன், ஒரு செயின்டா அது என்னோட கடமை இல்ல, செஞ்சு தொலைறேன். கிரேஸ் மனசுக்குள்ள எப்படியோ நல்லபடியா நடந்தா சரி, ரொம்ப நன்றி ஜீன் அக்கா. இப்ப அவங்களுமே சரி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்க, கிரேஸுமே அந்த கிரேட் பியூரிஃபிகேஷன் சர்க்கிள் மேஜிக்கை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நம்மளோட மேஜிக்கல் பவரை கொடுக்க போறோம், அதுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் இருக்கு, அது பேரு மேஜிக் கன்வர்ஷன். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் ரிச்சுவல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரணும். உங்களுக்காக சைன் ஃபீலியா இந்த மேனுவல் ரெடி பண்ணிருக்காங்க, இது படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறது புரியும். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நம்ம மான பர்செப்ஷனை அதிகப்படுத்தணும், அப்படி பண்ணாதான் நம்ம ரோபோ ஃபிளைட்டுங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியும். அந்த மேனுவல் எடுத்து எமிலியாவும் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லா படிச்சுட்டு சரி இது இப்படிதான் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு சொல்ல பார்த்தா ரோபோ ஃபிளைட்டை ஈஸியாக கத்துக்கிட்டா. இதை பார்த்து கிரேஸுக்கு மத்தவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. கிரேஸ் மனசுக்குள்ள இவங்க உடனே கத்துக்கிட்டாங்க, எமிலியாவும் நல்லா போறதவனே டேலண்டானவ, அதை ஈஸியா கத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள ஃபீலியா இவ்வளவு திறமையானவளா, இந்த மாதிரி அட்டகாசமான ஸ்பெல் எல்லாம் அவ கத்து வச்சிருக்காளே, இது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஆனாலுமே மாடியுலர் ஃபேமிலிக்கு இது ஒரு அசிங்கமா போகுது, அதனால அது சரி பண்றதுக்கு இதை உடனே கத்துக்கிட்டு நம்ம யாருங்கிறத அந்த ஃபீலியாக்கு காட்டுவோம். இப்போ மியாவை காட்டுறாங்க. மியா கிட்ட பேர் வந்துட்டு பிரின்ஸ் ஜூலியஸ் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. மியாவும் இந்த நாட்டை ஆள்றவன் அதுக்குள்ள வெறிப்பாக்கி இந்த மாதிரி பண்ண நினைச்சு கூட பாக்கல. சரி அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்க, பேருமே ஹவுஸ் அண்ணனார ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ண வச்சிருக்காரு அவரு. இதுக்கிட்ட மியாவும் ஷாக் ஆவரா, என்னது பார்ட்டியா, அந்த பார்ட்டியில எல்லா நோவல்ஸை ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, இவன் எப்ப என்ன பண்ணுவாங்கிறது என்னால கணிக்க முடியல. இப்ப மியாவும் இதை யோசிச்சு போயிட்டு இருக்க, அவளோட சர்வெண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. மியாவும் உள்ள போய் பார்த்து ஷாக் ஆவரா, என்னது அந்த மார்க்கெஸோட பையனா, அவரும் செயின்ட் மியா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இப்ப மியாவும் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு ஆடு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, வெளியே என்னமோ சத்தம் கேக்குது. அவளு வெளியே போய் பார்க்க அவளோட அப்பாவுமே யாரோ பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து யாருன்னு பார்த்தா இவரோட ஆண்ட் அதாச்சு பழைய செயின்ட் அண்ணா ஹில்டகார்ட். அந்த செயின்ட் ஹில்டகார்டுமே ஆனா இந்த வீட்டோட தலைவன் பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ இந்த மாதிரி கத்தக்கூடாதுன்னு கவலைப்படாத, நம்ம அவ ஒரு செயின்டா பார்க்க வந்திருக்கேன், அவ்வளவுதான், அவளை வெளியூர் சொல்லு, நான் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். அவருமே சரி சொன்னதை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்ல, மியாவுமே அவங்கள போய் பாக்குறா. மியாவும் மனசுக்குள்ள இவங்களை நான் ரொம்ப காலத்து பார்க்காம இருந்தல, ஆனா இவங்க பாக்குறதுக்கு என்னோட அக்கா செயின்ட் ஃபீலியா மாதிரி இருக்காங்கல்ல, அவளும் ஆண்டி எனக்காக திருப்பி செயின்டா வந்து உங்களோட கடமைகளை செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுமே என்னோட பாராட்ட தேவையில்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிங்டம் மொத்தமாவே மாஞ்சசால அழிய போகுது, இந்த மாதிரி நிலைமையில இந்த ராஜ்யம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட ஸ்டூடெண்ட் ஃபீலியா மட்டும் இங்க இருந்தா இந்த விஷயத்த ஈஸியாவே தடுத்திருப்பா. மியாவும் ஆமா இங்க இருக்க விஷயத்த நம்ம தடுத்துட்டு இருக்கோம், ஆனா என்ன விஷயத்த தீக்கல நம்ம. அவளும் சரி சொல்லுங்க ஆண்டி என்ன விஷயத்த என்கிட்ட பேச வந்தீங்க அப்படின்னு கேட்க, அவங்களும் சரி நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன், மியா உன்னை நான் அடாப்ட் பண்ணிக்க அப்படின்னு கேட்க, இதுக்கிட்ட மியாக்கு ஷாக்கா இருக்கு. அவங்களுமே இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மா உன்னை கைவிட்டு கண்டிப்பா அழியிற நிலைமைக்கு போயிடுவாங்க. பிரின்ஸ் ஜூலியஸ் கிட்ட நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ற விஷயத்துல கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்ல நீமே பாதிக்கப்படுவ, கவலைப்படாத, நான் கிரவுன் பிரின்ஸ் ஃபேக்ஷனை சேர்ந்தவ, என்ன நினைச்ச என்னோட ஸ்டூடெண்டா நாடு கடத்தி வித்தவன நான் சும்மா அவ்வளவு நினைச்சியா, எங்க பக்கம் சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு பியர் என்கிட்ட சொன்னா, அதனால உங்ககிட்ட விஷயங்களை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட பேரண்ட்ஸ் இருந்த அப்புறம் கண்டிப்பா நீ பல கஷ்டங்களை சந்திப்ப, நானுமே என்னோட ஹஸ்பண்ட் எழுதிட்டேன், ஆனா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு வழி இருக்கும். மேயாவும் ஆனா என்னை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது, இருந்தாலுமே எதுக்காக என்ன அடாப்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவங்களும் அதை செய்யறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, ஏன்னா உன்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட பொண்ணு திருட்டிட்டாங்களே. இதை கேட்டவனே மியாக்கு ஒன்னும் புரியல, இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவங்களும் ஒரு பழைய கதை இருக்கு கேக்குறியா, என்னோட தம்பி அதாச்சு உன்னோட அப்பா மார்க்கீஸ் அடனர் சின்ன வயசுல இருந்து என் மேல பொறாமையா இருந்தா, ஏன்னா என்னோட அம்மா நான் செயின்டா போறேன்னு சொல்லிட்டு என் மேல நிறைய அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாள் போக போக அவ இன்னுமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சான். அப்படியே ஊர்ல என்னை பத்தி தப்பா பொருளைகளை பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச காலம் கழிச்சு என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதனால சுத்தி இருக்க எல்லாருமே அவன் சொல்ற பொய்களை நம்ப ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு செயின்டா இருந்தாலுமே அந்த பொய்களை வச்சு என்னோட வீட்டுல இருந்தே திருத்தி அமைச்சிட்டான். ஹவுஸ் அடனால எனக்கு ஒரு இடம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியை வளர வைக்கிறதுக்கு என்னோட தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா காலம் போக போக அவங்களால ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியல. அவன் ஹவுஸ் அடனார் சேர்ந்தவன், செயின்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன். அந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருந்துட்டு ஒரு பொண்ணு கொடுக்காம இருந்ததுனால நிறைய டபுள்ஸ் அவனை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் நான்
பிரெக்னெண்டா இருந்தேன். அப்பதான் அவங்களோட கண்ணு என்னோட பொண்ணான ஃபீலியா மேல திரும்பிச்சு. அவளோட தம்பி அதாச்சி மியாவோட அப்பாவுமே இது ஒரு பொண்ணா இருந்தா நான் அவளை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அவங்களுமே என் வயித்துல வளர்த்து ஒரு பொண்ணு தெரிஞ்ச உடனே அவன் என்கிட்ட என் பொண்ணு திருட்டிட்டான். எனக்கு பிறக்க போற குழந்தை வயித்துல இறந்து போச்சுன்னு நிறைய பொய்களை பரப்பி விட்டான். என்னோட பொண்ணு நல்லபடியா பிறந்துச்சு. ஃபீலியா தான் என்னோட பொண்ணு நான் வெளியே சொன்னப்ப என்னை யாருமே நம்பல. என்னோட குழந்தை இழந்ததுனால எனக்கு பைத்தியம் போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியாம போயிடுச்சு. அப்புறம் போக போக ரொம்ப மோசமாயிடுச்சு. கடைசியில அவருமே நான் இழந்து போயிட்டேன். இவ்வளவு விஷயம் நடந்த அப்புறம் ஃபீலியாக்காக சண்டை போடுற தம்பு நான் இழந்துட்டேன். கடைசியில என்னோட பொண்ணு ஃபீலியாக்கு என்னால செய்ய முடிஞ்ச விஷயம் அவளுக்கு செயின்ட பத்தி எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். ஆனா அவளை எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த உலகத்துல எப்படி வளருதுங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். அவளை இந்த மாதிரி விட்டு கொடுத்ததுனால ஒரு அம்மாவா இருக்க தகுதியே நான் அப்பவே இழந்து போயிட்டேன்ல. அதனால இந்த உண்மைகளை ஃபீலியா கிட்ட நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. மியாவும் ஆனா எதுக்காக இதெல்லாம் கிட்ட சொல்றீங்க? நான் தான் என்னோட அப்பா அம்மாவோட உண்மையான பொண்ணுன்னு தெரியல உங்களுக்கு. எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்க? அவங்களும் இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் என்னோட ரிவெஞ்ச். இது கேட்டு மியாவுக்குமே அவங்க அப்பா அம்மா மேல இருந்த கொஞ்சம் மரியாதையும் பாசமும் உடஞ்சு போச்சு. அவளும் அப்படின்னா உங்களோட ரிவெஞ்ச் ஒர்க் ஆகுதுல? அவளு மனசுக்குள்ள ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மோசமா இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாங்கிற பாசம் கொஞ்சம் அவங்க மேல ஒட்டிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நான் தொங்கிட்டு இருந்த கொஞ்சம் பாசமும் கொஞ்சம் நம்பிக்கையும் இவங்க சொன்ன அப்புறம் எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. அதுவும் இல்லாம அந்த அப்பா அம்மாக்கு பிறந்தவ தானா என்னதான் ஃபீலியாவை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அக்கா ஃபீலியா என்ன மன்னிச்சிரு. உன அக்கானு கூப்பிடுறது கூட எனக்கு இப்ப ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. அவளும் இவ்வளவு உண்மைகள் சொன்ன அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. உங்களை இருக்கிற உங்க தம்பியோட பொண்ணை எதுக்காக நீங்க அடாப்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? அவங்களும் பர்னாகோட்டில இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அது ஃபீலியா கிட்ட இருந்து வந்துச்சு. அவ உன்னை பத்தி நிறையவே கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டராவே எழுதிருக்கா. ஃபீலியாவும் அண்ட் ப்ளீஸ் மியாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ ரொம்ப அன்பானவ, அவ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ. அவ எந்த விஷயத்த ட்ரை பண்ணாலும் அவளோட முழு எஃபர்ட்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணுவா. ஆனா ஒரு சில டைம் அவ ரொம்ப ஓவரா போயிடுவா. அதனாலதான் நான் அவளை பத்தி கவலைப்படுறேன். மியா என்னோட தங்கச்சி, என்ன மாதிரி இல்லாம அவ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு நான் என்கேஜ் பண்ண அப்புறம் திருப்பி என்னோட வீட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஆனா அது என்னோட வீடு மாதிரி இருக்காது. ஆனா அந்த இடத்துல மியா என்ன ரொம்ப அன்பா வரவேத்தா. நான் அந்த வீடா யோசிச்சது காரணமே என்னோட தங்கச்சி மட்டும்தான். அவ அங்க இருந்தனால தான் எனக்கு அந்த இடம் வீடா தோணுச்சு. ஆனா இந்த விஷயம்லாம் அங்க இருக்கிறப்ப எனக்கு தோணவே இல்லை. பர்னாகோட்டாக்கு வந்த அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில இருக்க நிறைய விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ என்னால அதை பத்தி யோசிச்சு பார்க்க முடியுது. மியாவோட அன்புதான் அந்த இடத்துல என்ன காப்பாத்துச்சு. அவதான் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்க ஜிட்டோனியாக்கு தேவைப்படுற வெளிச்சமே. அதனால சென்சே இத நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மியாக்காக அங்க இருங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.